நெஞ்சை பதற வைக்கும் கொடூரம். உண்மையில் நடந்தது என்ன? யார் காரணம்? கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த 13 வயது சிறுமி அதே பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய நடுநிலைப்பள்ளி, அரசு நடுநிலைப்பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிச்சுட்டு வராங்க. அந்த மாணவி வழக்கம் போல் பள்ளிக்கு போகிறதும் வரதும் வழக்கமாக இருந்திருக்கு. கடந்த ஜனவரி 3ஆம் தேதி முதல் அந்த மாணவி பள்ளிக்கு போகவில்லை அப்படின்னு சொல்லப்படுது. உடனே தமிழக அரசு ஏற்கனவே ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும். அதாவது கல்வி இடைநிற்றலை தவிர்ப்பதற்காக எந்தெந்த மாணவிகள் நீண்ட நாட்களாக பள்ளிக்கு வரலையோ அவங்க வீட்டுக்கு ஆசிரியர் போயிட்டு நேரடியாக விசாரித்து அந்த மாணவியோ பள்ளிக்கு வரதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தமிழக அரசு அறிவித்திருக்காங்க. அதன் அடிப்படையில் கடந்த ஜனவரி 3ஆம் தேதி முதல் அந்த மாணவி பள்ளிக்கு போகாத காரணத்தால் அந்த பள்ளியின் சார்பாக ஒரு ஆசிரியை அந்த மாணவி வீட்டுக்கு போகிறாங்க. அந்த மாணவி வீட்டுக்கு போன உடனே அந்த மாணவி கிட்ட அந்த ஆசிரியை கேட்குறாங்க, எதுக்காக ஸ்கூல் வரதில்லை, என்ன ஆச்சு, என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அந்த மாணவி அந்த ஆசிரியர்கிட்ட சொன்ன விஷயம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அந்த மாணவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்முடைய பள்ளியில் பணியாற்றக்கூடிய 3 ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக என்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் அதனால் கரு உருவாகி அது கலைக்கப்பட்ட காரணத்தால் பள்ளிக்கு வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறதாகவும் அந்த மாணவி சொன்னதாக சொல்லப்படுது. ஆனால் கரு உருவானது கலைக்கப்படுது அப்படிங்கிறது தவறான தகவல், அதை யாரும் பரப்ப வேண்டாம் அப்படின்னு கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் விளக்கம் கொடுத்திருக்காரு. இருந்தாலும் நம்ம அதுக்குள்ளே போக விரும்பலை. அதற்கு முன்பாகவே அந்த மாணவி 3 ஆசிரியர்களால் சீரழிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. உடனே அந்த ஆசிரியை இதை கேட்ட உடனே குழந்தைகள் பாதுகாப்பு மையத்துக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. அங்கிருந்து வந்த அதிகாரிகள் நேரடியாக விசாரணை செய்து அதற்கு பிறகு பர்கூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்படுது. அந்த புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் நேரடியாக அந்த சம்பவ இடத்திற்கு அந்த மாணவியுடைய வீட்டுக்கு வந்து விசாரணை செய்து சம்பந்தப்பட்ட அந்த 3 காம கொடூரன்கள், அதாவது ஆசிரியர் அப்படிங்கிற போர்வையில் வாழ்ந்து வந்த 3 காம கொடூரன்களை கைது செய்து போக்சோ வழக்கில் சிறையில் அடைக்கிறாங்க. இதுதான் இப்போது நடந்த விஷயம். இப்போது இந்த விஷயத்தை நம்ம கடந்து போக முடியாது, ரொம்ப எளிமையாக அதை நம்ம கடக்க முடியாது. ஏன்னா இந்த கொடுமையான செயலை செய்தது யாரோ ஒருத்தர் கிடையாது, இந்த சமுதாயத்தில் உயர்வாக மதிக்கப்படக்கூடிய ஆசிரியர்கள். மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. தெய்வத்துக்கு முன்பாக தான் நம்ம குருவான ஆசிரியரை வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்தளவுக்கு போற்றப்படக்கூடிய ஒரு பணியாக ஆசிரியர் பணி இருக்கின்றது. ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கு உன்னை அர்ப்பணி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு பெருமை வாய்ந்த ஒரு பணி. இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய பெரிய தலைவர்களையும் மனிதர்களையும் உருவாக்க வேண்டிய ஒரு பணியை மேற்கொண்டு வரக்கூடிய ஆசிரியர்கள், ஆசிரியர் அப்படிங்கிற பேரில் வாழ்ந்து வந்த காமக்கொடூரன்கள் இந்த செயலை செய்திருக்காங்க அப்படிங்கிறத மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இந்த 3 காமக்கொடூரன்கள், ஆசிரியர் போர்வையில் மாணவியை சீரழித்த காமக்கொடூரன்கள் யார் அப்படின்னா, அந்த மாணவி தெரிவித்த புகாரின் அடிப்படையில் இத்தகைய படுபாதக செயலை மேற்கொண்ட 3 ஆசிரியர்கள் யார் அப்படின்னா, சிவம்பட்டி பள்ளத்தூரை சேர்ந்த ஆறுமுகம், வயது 48 ஆகுது. பாரூர் பகுதியை சேர்ந்த சின்னசாமி, வயது 57 ஆகிறது. வேலம்பட்டி அருகே எருமாம்பட்டியை சேர்ந்த பிரகாஷ், வயது 37 ஆகிறது. இந்த 3 கொடூரன்கள் தான் ஆசிரியர் அப்படிங்கிற பேரில் வாழ்ந்து வந்த இந்த 3 கொடூரன்கள் இந்த மாணவியை சீரழிச்சிருக்காங்க. இந்த 3 பேருக்கும் திருமணமாகி குழந்தைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம சரியாக பார்த்தோம் அப்படின்னா 48 வயதாகக்கூடிய ஆறுமுகசாமி, 57 வயதாகக்கூடிய சின்னசாமி, இவங்களுக்கு திருமணம் நடைபெற்று இவங்களுக்கு இந்த 3 பேரால் சீரழிக்கப்பட்ட மாணவிக்கு என்ன வயதோ அதே வயது இந்த இருவருக்கும் ஒரு மகள் இருந்திருந்தாங்கன்னா நிச்சயமாக அந்த வயது அப்படியே தான் இருக்கும். அந்த இவர்களால் சீரழிக்கப்பட்ட மாணவிக்கு இருக்கிற வயது தான் இவங்களுடைய மகளுக்கும் இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு கொடுமையான செயலை அடிக்கடி செய்யும்போது ஒரு நொடி கூட அவங்க நினைவுக்கு இவங்களுடைய மகள் நினைவுக்கு வந்திருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கொடுமையான ஒரு எண்ணம் தான் நமக்கு வர தோன்றுறது. அந்தளவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை இந்த நிகழ்வு ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போது இந்த நிகழ்வை நம்ம ரொம்ப சாதாரணமாக கடக்க முடியாது. ஏன்னா இந்த நிகழ்வில் 3 பேரையும் போலீஸார் கைது பண்ணியிருக்காங்க. ஆனால் உண்மையில் இந்த தவறு நடைபெற்றது அப்படிங்கிறதும், இந்த 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்குது அப்படிங்கிறதும், இந்த 3 பேர் மட்டும்தான் காரணமா இது போன்ற நிகழ்வுக்கு அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது. ஏன் அந்த கேள்வி நமக்கு எழுது அப்படின்னு பார்த்தோம்னா, மாணவி சீரழிக்கப்பட்டது கொடுமை அப்படின்னா ஆசிரியை விசாரிக்கும் வரை யாருக்கும் தெரியாமல் போனது எப்படிங்கிறதா முதல்ல நமக்கு வரக்கூடிய கேள்வியாக இருக்குது. ஜனவரி 3ஆம் தேதி முதல் அந்த மாணவி பள்ளிக்கு வரலை. அப்போ 3ஆம் தேதிக்கு முன்பு வரை பல நாட்களாக இந்த கொடுமை அந்த மாணவிக்கு நடந்திருக்கிறது. அப்போ அத்தனை நாட்களாக அந்த மாணவிக்கு நடைபெற்ற அந்த கொடுமை என்பது ஏன் வெளியில் தெரியாமல் போச்சு? கூட படிக்கிற எந்த மாணவிக்கோ மாணவனுக்கோ இது தெரியாமல் போனதா? அல்லாட்டி இந்த பள்ளியில் பணியாற்றக்கூடிய எந்த ஒரு ஆசிரியருக்கும் இது தெரியாமல் போனதா? இது எப்படி இத்தனை நாட்களாக இந்த சம்பவம் தெரியாமல் போனது அப்படிங்கிறத மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு.
ஏன்னா அந்த ஆசிரியை விசாரிக்கும் வரையில் இந்த சம்பவம் வெளியில் தெரியவே இல்லை. விசாரித்த பிறகுதான் இந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்திருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிய வருது. அடுத்து நமக்கு எழக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்து மாணவி உரிய புகார் கொடுக்க முடியாத சூழல் தான் பள்ளியில் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுது. பொதுவாக மாணவிகளுக்கு ஆசிரியர்கள் தைரியம் கொடுப்பாங்க, நல்ல அறிவு, சிந்தனை, எண்ணங்களை எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட பள்ளியில் ஒரு மாணவிக்கு ஒரு கொடுமை நடக்குது அப்படின்னா உடனே அந்த மாணவி தலைமை ஆசிரியரிடமோ அல்லது சம்பந்தப்பட்ட மற்ற யாரிடமோ ஏன் உடனடியாக என்ன நடந்தது அப்படிங்கிறத தெரிவிக்க முடியாத ஒரு பாதுகாப்பற்ற சூழல் தான் இருந்திருக்கிறதா பள்ளியில் அப்படிங்கிற கேள்வி எழுது. ஏன்னா இந்த ஆசிரியர்கள் 3 பேரும் அந்த மாணவி மிரட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு மிரட்டி இருக்காங்கன்னு சொல்லப்படுகிறது. அதனால் பயந்து போன மன உளைச்சலுக்கு ஆளான மாணவி இதை வெளியில் சொல்லாமல் தவிர்த்து வந்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ மாணவிக்கு ஏன் தைரியம் இல்லாமல் போனது, ஏன் இந்த வெளியில் சொன்னால் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை மாணவிக்கு ஏற்படுத்த முடியாமல் போனது யார் தவறு அப்படிங்கிற கேள்வி எழுது. இந்த கொடூர செயலில் 3 ஆசிரியர்கள் ஈடுபட்டிருக்கும் நிலையில் இது உடன் இருக்கக்கூடிய மற்ற ஆசிரியர்களுக்கு எப்படி தெரியாமல் போனதுங்கிறது எல்லாருக்கும் எழக்கூடிய மிக முக்கியமான கேள்வியாக தான் இருக்குது. பல நாட்களாக பல முறை அந்த மாணவி சீரழிக்கப்பட்டிருக்கார். அப்படின் போது இந்த 3 ஆசிரியர்களும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னா உடன் பணியாற்றக்கூடிய மற்ற யாருக்குமே இது தெரியாமல் போனதா அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. அப்படி ஒரு கேள்வி நமக்கு எழுது. எப்படி அது தெரியாமல் போயிருக்கும்? ஒருவேளை இந்த கொடூரம் மற்ற ஆசிரியர்களுக்கு தெரிந்திருந்து அதை மறைத்தார்களா அப்படின்னும் சந்தேகம் வருது. அப்போ முறையாக விசாரிக்கணும், விசாரித்தால் மட்டும்தான் இந்த கேள்விகளுக்கான விடை நமக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த மாணவியை கொடுமைப்படுத்திய அந்த ஆசிரியர்கள் 3 பேரும் கைது செய்யப்பட்டிருந்தாலும் கூட இது மற்ற ஆசிரியர்களுக்கு எப்படி தெரியாமல் போனது, அப்படி தெரிந்திருந்தும் அவர்கள் இதை மறைத்தார்களா அப்படிங்கிற கேள்வி வருது. ஆசிரியை மாணவியிடம் விசாரிக்காமல் இருந்திருந்தால் இந்த கொடுமை வெளியில் தெரிந்திருக்காதா? கடந்த ஜனவரி 3ஆம் தேதி முதல் அந்த மாணவி பள்ளிக்கு வரவில்லை. அதுக்கு பிறகுதான் அந்த பள்ளியிலிருந்து ஒரு ஆசிரியை அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. விசாரிக்கும் போது தான் இந்த விஷயம் தெரிய வருது. அப்படின்னா ஒரு வேளை அந்த ஆசிரியை அந்த மாணவியிடம் விசாரிக்காமல் இருந்திருந்தால் இந்த உண்மை வெளியில் தெரிந்திருக்காதா? அப்போ இந்த உண்மை வெளியில் தெரியாமல் போயிருந்தால் இந்த காமக்கொடூர ஆசிரியர்களால் இதற்கு முன் எத்தனை மாணவிகள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? ஒருவேளை அந்த ஆசிரியை அந்த மாணவி வீட்டுக்கு போய் விசாரிக்காமல் இருந்திருந்தா இந்த காமக்கொடூர ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக அதே பள்ளியில் அதே ஒரு காமக்கொடூர எண்ணத்துடன் வளம் வந்திருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு பயம் இப்போ நமக்கு தோணுது. அப்போ இந்த காமக்கொடூர ஆசிரியர்களால் இதற்கு முன் வேறு ஏதேனும் மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்களான்ற கேள்வியும் வருது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கொடுமையான ஒரு கேவலமான ஒரு சிந்தனை ஒரு ஆசிரியருக்கு எப்படி வருது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது. அப்போ இதற்கு முன்பும் ஏதேனும் மாணவிகள் இவர்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியும் வருது. அப்போ இத்தனை கேள்விகளையும் சந்தேகங்களையும் உள்ளடக்கியதாக இந்த அதிர்ச்சி நிகழ்வு என்பது நடந்திருக்கிறது. அப்போது முறையாக விசாரணை நடத்தி இந்த 3 ஆசிரியர்கள் மட்டும் கிடையாது, இதில் சம்பந்தப்பட்ட ஒருவரையும் விடக்கூடாது. இவர்கள் கொடுக்கப்படக்கூடிய கடுமையான தண்டனை தான் மற்ற நபர்கள், இது போன்று நினைக்கக்கூடிய மற்ற நபர்களுக்கு ஒரு பாடமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இதில் எழக்கூடிய இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த மாணவிக்கு நடந்த இந்த கொடுமை அவனுடைய பெற்றோருக்கு தெரியாமல் போனதா? ஒருவேளை தெரிந்திருந்தும் அவர்கள் ஏன் அந்த ஆசிரியை விசாரிக்கும் வரும் வரையில் அதை வெளியே சொல்லாமல் இருந்தாங்க அப்படிங்கிற கேள்வி எடுகிறது. முறையாக விசாரித்தால் மட்டும்தான் இந்த கேள்விக்கான பதில் நமக்கு கிடைக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த 3 ஆசிரியர்கள் மட்டுமல்லாமல் இதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒருவரையும் விடக்கூடாது, கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் விளக்கம் கொடுத்திருக்காரு. கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் இந்த விளக்கத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, தகவல் கிடைத்த உடனே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது. இந்த தகவல் கிடைத்த உடனடியாக 3 ஆசிரியர்களும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. கருக்கலைப்பு நடந்ததாக சொல்லப்படக்கூடிய நிகழ்வு என்பது தவறானது, அதை யாரும் பரப்ப வேண்டாம், தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் விளக்கம் கொடுத்திருக்காரு. எது எப்படி இருந்தாலும் இந்த நிகழ்வு என்பது எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கொடுமையான செயல். இதற்கு பள்ளியில் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களும், தலைமை ஆசிரியர் முதல் அனைத்து ஆசிரியர்களும் பொறுப்பேற்க வேண்டும். இது போன்ற தவறுக்கு பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஒவ்வொருவரும் காரணம் அப்படிங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா இதே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாக தனியார் பள்ளி மாணவி போலி NCC பயிற்சியாளரால் பாலியல் தொந்தரவு செய்யப்பட்டார். அந்த பரபரப்பு அடங்கிய 6 மாதங்கள் ஆன நிலையில் அதற்கு பிறகு மீண்டும் இது போன்ற ஒரு கொடூரம் என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இவர்கள் கொடுக்கப்படக்கூடிய தண்டனை தான் இனி வரக்கூடிய இது போன்று நினைக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பாடமாக அமையும் அப்படிங்கிறத மாற்று கருத்து கிடையாது. உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுத்து
உரிய தண்டனை கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக பெற்றோர்களுடைய அச்சத்தை போக்க வேண்டிய கடமை இந்த அரசுக்கு உள்ளது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை.